ஓகே. அற்புதமான அந்த காலை வேளை. இன்னைக்கு அபண்டன்ஸ் மார்னிங் உடைய 63வது வகுப்பு. ஓகேவா? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்னைக்கு நிகழ்ச்சியோட நமக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு எல்லாருக்கும் விருப்பப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் நமக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சார்ட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு ஒரு சங்கோஜம் இருந்தது. ஏன்னா எப்படி சார்ட்ட கேட்கறது அப்படின்னு. நான் கேட்ட உடனே எந்த விதமான மறுப்பும் இல்லாம உடனேயே நமக்கு அந்த டேட்டை கொடுத்து, அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவும் நமக்கு டேட்டு கொடுத்து நமக்காக அதாவது சார் எப்போ வந்து இந்த பொறுப்பை எடுத்தாங்களோ தமிழ்நாட்டுல, அதுக்கு பிறகு பிசினஸ் உடைய growth ரொம்ப பெரிய சேஞ்ச். அதாவது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல மக்களுக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, ரொம்ப பெரிய கிளாரிட்டி கொடுத்த ஒரு இடம். நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸாவே நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி நமக்கு இன்னைக்கு அதிகாலையில நம்மளோட சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய சீஃப் கெஸ்ட் நமக்கெல்லாம் விருப்பப்பட்ட நம்முடைய ஏஎஸ்எம் அசோக் சுந்தரராஜ் சாரை உங்களுடைய எல்லாருடைய சார்பிலையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி தர நம்ம வந்து வருக வருகன்னு வரவேற்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். கிளியரா. ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து 63வது நாள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டே 1ல ஆரம்பிச்சு நிறைய பேர் எஸ் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ ஒரு 90 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா? காலையில் கரெக்டாக இந்த 5:30 இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ அன்றைய பொழுதை வந்து நம்ம சுறுசுறுப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர். ஏன்னா பிகாஸ் எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அந்த நாள் முழுக்க நம்மளால வெற்றிகரமாக செய்ய முடியும். ஏன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆனது. ஸோ அப்போ அந்த டைமுக்கு போய் தூங்குறதும் சரி, அதே மாதிரி காலையில் விடிகாலில் எழுந்திரிச்சு நம்ம வேலைகளை தூங்குறதும் சரி, நிச்சயமாக வெற்றி பாதையில் நம்ம கொண்டு போய் விடக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது வந்து ஆமை முயல் அந்த கதையை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆமை முயல் கதை அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கதையாக இல்லாமல் அதில் ஒரு 4 விதமான ஒரு பரிமாணங்கள் மாறும்பொழுது ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வந்து லாஸ்ட் வீக்ல நம்ம பண்ணும்போது கிடைச்சிது. இந்த வாரம் அதே போல தான் இன்னொரு கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரியல் சுச்சுவேஷன் அப்படின்னா, வெஸ்டீஜில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் பட் நம்ம சில விஷயங்கள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, நமக்கு அது உறுதுணையாக இருக்கா அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய இன்னொரு கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இந்த கதையை பற்றி நம்ம சொல்ல முடியும். ரைட். புட் எ ஷார்க் இன் யுவர் டேங்க். ஷார்க் அப்படிங்கிறது என்ன? திமிங்கலம். ஸோ திமிங்கலம் அப்படிங்கிறது கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஷார்க்குக்கும் நம்மளுடைய லைஃபுக்கும் இந்த டேங்க் அப்படிங்கிறதா நம்மளுடைய லைஃப். ஸோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய திமிங்கலம் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த கதை மூலமாக பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோரி வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இன்னைக்கு தான் 2வது முறை நான் பண்றேன். முந்தா நாள் வேற ஒரு டீமுக்காக பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 2வது நாள் இந்த ப்ரோக்ராம் பண்றேன். இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கொடுக்குறேன். இதை வந்து 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கேன். பிகாஸ் ஓவரால் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்ட வரும். இந்த என்டையர் ப்ரெசன்டேஷன் 1.5 மணி நேரம் வரும். அதை 2 பகுதிகளாக இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம், நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து இந்த 2 நாள் ப்ரோக்ராம் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்குறவங்க கண்டிப்பாக நாளைக்கும் வாங்க. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த கதையோட முழு அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வெஸ்டீஜில் எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க. எல்லாருமே நல்ல பணம் பார்க்குறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்ச வரைக்கும்
இன்னி வரைக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரே பிளான் தான், ஒரே ப்ராடக்ட் தான். என்னென்ன ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ் இருக்கோ, ஆஃபர்ஸ் இருக்கோ, இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒண்ணுதான். ஆனா சில பேர் உள்ள வரும்போது டைனமிக்கா அடுத்தடுத்த நிலைகளை தாண்டி இன்கம் ரைஸ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. லைக் நம்மளுடைய கிரேட் லீடர்ஸ் சதீஷ்குமார் சார், கிருஷ்ணகுமார் சார். ஸோ இவங்களுமே வெஸ்டீஜுக்குள்ள வரும்பொழுது அந்த 5%, ஏன்னா 2 பேரோட எம்டிஎம் நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அப்ப சில நூறுகள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்கம் இருந்தது. ஆனா அதை தாண்டி படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு ஹையஸ்ட் இன்னைக்கு 8 லட்சத்தை தாண்டி அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது? மேபி அவங்க கூட சேர்ந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்காங்க. அவங்க ஜாயின் பண்ண பீரியட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களால அந்த நிலையை வந்து அடைய முடியல. அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து இந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிசினஸ்க்கு நம்ம வந்ததுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்டீஜ்ல நம்ம பணம் சம்பாதிக்கணும். இந்த வெறும் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ அந்தந்த மாசம் வந்து போனஸ் ரிலீஸ் ஆன உடனே இந்த 10ஆம் தேதி நம்ம வந்து அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு, ஓ இப்படி வந்திருக்கா, சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறதோட ஒரு விஷயம் கிடையாது. பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க, வாழ்க்கை முழுக்க அது நமக்கு கிடைக்கணும். இன்ஃபேக்ட் இது நமக்கு மட்டும் கிடைக்கக்கூடியது கிடையாது. நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்மளுடைய சந்ததிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பணம்ங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இடங்கள்லாம் வாங்கி போட்டாங்க. நிலம் இருந்தது, வீடு இருந்தது, தோப்பு இருந்தது. இதெல்லாமே வந்து வாங்கி போட்டதுக்கான காரணம் தான் அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து அவங்க இருந்த காலகட்டத்தில் என்ஜாய் பண்றதுக்காக டெஃபினட்டா இல்லை. அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி வந்து செக்யூரிட்டி வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கடமை என்ன? வெஸ்டீஜில் நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த பிசினஸ் நம்ம முறையா செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம மட்டும் பணம் பார்க்கறது அப்படிங்கிறது கிடையாது. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்மளால முடிஞ்சதை அமைச்சு கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது இது 3 விதமான ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹெல்த் ட்ராக் இது ஒரு ட்ராக். ஏன்னா இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இது மட்டுமே எனக்கு போரும், சப்ளிமெண்ட்ஸ் இது மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. 2வது இன்கம் ட்ராக். இன்கம் ட்ராக் அப்படின்னா மாசம் மாசம் வரக்கூடிய அந்த பே செக் அது பார்க்கும்போது, ஓ இந்த மாசம் இவ்வளவு போனஸ் கிரெடிட் ஆயிருக்கு, ரைட் ஓகே சரி. அப்ப அதே நிலையில இந்த இன்கம் வந்துருச்சா போரும் அப்படிங்கிற நிலையில மனப்பான்மையில இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஆனா வெல்த் ட்ராக், இந்த வெல்த் ட்ராக் அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம முறையாக இந்த வியாபாரத்தை செய்யும்போது தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு இந்த வியாபாரம் கண்டினியூ ஆகும். அதன் மூலமாக ஒரு வருமானமும் தொடர்ந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான். இன்னும் நிறைய இன்சிடென்சஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடிய சில லீடர்ஸ் அவங்க இறந்த பிறகு அவங்க குடும்பத்திற்கும் இன்னைக்கும் வந்து வருமானம் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த லீடர் அது கரெக்டா செஞ்சதுனால தான் அவங்க இல்லைனாலுமே பட் அவங்க குடும்பத்திற்கு அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அவங்க போனாங்க. இந்த வியாபாரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதும் அதுதான். வெறும் பணம் பண்றது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மளால எத்தனை பேருக்கு என்ன நல்லது செய்ய முடிஞ்சது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷன் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால வந்து நல்ல பிரசன்டேஷன் வந்து பண்ண முடியுது. நல்ல பிரசன்டேஷன்னா ஒரு ஹோம் மீட்டிங் போனாலும் சரி, இல்லை 1 to 1 பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு டீமுக்கு வந்து ஒரு மீட்டிங் எடுக்க முடிஞ்சாலும் சரி, என்னால வந்து ஒரு கரெக்டா ஒரு பிளான் பிரசன்டேஷன் வந்து பண்ண முடியுது. வெஸ்டீஜோட ஒரு சிஎன்டி வந்து என்னால தெளிவா என்னால எடுக்க முடியும். லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இவ்வளவு நான் வந்து பண்றேன். ஆனா பண்ணாலுமே என்னுடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. என்னாச்சு, நான் ஒரு சில்வர்ல இருக்கேன். சில்வருக்கு அடுத்தது கோல்டு மூவ் பண்றேன். கோல்டுக்கு அப்புறமா ஸ்டார் மூவ் பண்றேன், டைமண்ட் மூவ் பண்றேன், கிரவுன் மூவ் பண்றேன். ஒரு லெவல் வந்து நான் தொடர்ந்து நான் மூவ் பண்ணிட்டு தான் நான் இருக்கேன். ஆனா ஒரு லெவல் நான் தாண்டி போகும்போது என்ன ஆயிடுச்சு, என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆகுது. வருமானம் அடுத்து அடுத்து நான் லெவல் மேல போகும்போது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு இந்த பின் அந்த லெவல் அப்படிங்கிறது நமக்கான ஒரு அடையாளம் மட்டும்தான். அந்தந்த லெவல்ல போகும் பொழுது அதற்கேற்றாற் போல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும்.
டெஃபினட்டா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு இருப்பீங்க, இன்னைக்கு நாளைக்கு வந்து ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இன்னைக்கு எப்படி இருந்தாலுமே நமக்கு இதுல வந்து அப்டேட் ஆயிடும், இன்கம் என்ன அப்படிங்கறது ஆப்ல வந்து அப்டேட் ஆயிடும், நாளைக்கு வந்து போனஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். லாஸ்ட் மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ண புது ஆத்ம நிர்பார் சக்சஸ் பிளான், தட் இஸ் 10 விதமான வருமானங்கள். இந்த 10 விதமான வருமானங்கள்ல நம்ம எவ்வளவு குவாலிஃபை பண்ணிருக்கோம், எத்தனை பேர் நம்ம லாஸ்ட் மந்த் இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தினோம், எத்தனை பேர் புதுசாக நம்ம டீமுக்குள்ள ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது இந்த மாதம் இப்போ ஜூன் மாசத்துக்கான போனஸ் ரிலீஸ் ஆகும்பொழுது நம்மளுடைய வியாபாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆக்சுவல் சினாரியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அடுத்தடுத்த லெவல் நான் மூவ் பண்றேன். பட் மூவ் பண்ணாலுமே என்னுடைய இன்கம் பெருமளவுல இல்லை. பிகாஸ் இங்க பிவி அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோமா, எந்தெந்த லைன்ல இருந்து அந்த இன்கம் வரணும், அந்த 5625 எங்க கிரியேட் ஆகுது, இந்த 5625க்காக நம்ம ஒர்க் பண்ணோமா. ஏன்னா இது எல்ஓபி, இதுதான் வந்து முக்கியமா ராயல்டி இன்கம். இப்போ நம்மளுடைய அந்த அட்டென்ஷன், அந்த கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும், அந்த பிசினஸ் பில்டிங் போனஸ் அண்ட் லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ், இந்த 2 போனஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோமா, நம்மளுடைய டீம்ல முறையாக அந்த வியாபாரத்தை வந்து கரெக்டா நம்ம கொண்டு போயிருக்கோமா. அப்ப லெவல் ஒரு பக்கம் ஏறினா கூட, நான் எவ்வளவு உழைப்பு போட்டு லெவல் இன்க்ரீஸ் ஆனா கூட, பட் என்னன்னா என்னோட வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்ல, குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இதற்கு காரணம் பெஸ்டீஜ் கிடையாது, நம்மளுடைய உழைப்பு. ஸோ நம்ம உழைப்பு எப்படி இருக்கோ அந்த உழைப்புக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய இன்கம் இங்க ஜென்ரேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய அந்த புது சேஞ்சஸ், ஸோ அந்த சேஞ்சஸ்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அந்த அப்ளைன் கேரண்டி அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ மேலே கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்மளோட செல்ஃப் பிவிலேருந்து இது கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுமாதிரி நான் குவாலிஃபைட் லைன்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. பட் இப்போ எல்ஓபி யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. நம்ம செல்ஃப்லேருந்து நமக்கு கிடைக்குது, இப்போ மினிமம் கேரண்டி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ டெப்த்லையும் நல்ல இன்கம் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஒரு 5 லெவல் வரைக்குமே இன்னைக்கு நம்ம கீழே லீடர்ஸ் ஆர் பெரிய பெரிய நெட்வொர்க் டீம்ஸ் வந்து இருக்கிறவங்க மூலமாக நல்ல ஒரு இன்கம் வந்து டெஃபினட்டா நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ பிளான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இவ்வளவும் இருந்தும் இன்னைக்கு நம்மளால வருமானம் வாங்க முடியல. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்த கதையின் மூலமாக தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இன்கம் ரைஸ் ஆகுறது மட்டும் இல்ல, லைஃப்ல நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து நம்ம நிறைவு செய்யறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த கதையின் மூலமாக இன்னைக்கு நாளைக்கு இந்த டாபிக்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ புட் எ ஷார்க் இன் யுவர் டேங்க். டேங்க் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு ஷார்க் போடுறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம போகலாம். ஜப்பானிய மக்களுக்கு வந்து மீன் சாப்பிட்றதுன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு மீன் சாப்பிட்றதுல இஷ்டம் இருக்கோ, ஜப்பானுடைய அந்த கடல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையோர பகுதிகளில் வந்து பெருசாலாம் மீன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி ஜப்பானோட இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பொறுத்த வரைக்குமே அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதுனால ரொம்ப கெட்டகையே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அது அத்தனை ஜப்பானிய மக்களுக்கும் வந்து அது போதுமானதாக இல்லை. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கடலுக்குள்ள டீப்பா போக முடியுமோ அப்பதான் வந்து நிறைய மீன்கள் வந்து அவங்களால கொண்டு வர முடிஞ்சுது. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கடலுக்குள்ள டீப்பா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களோ, இப்ப போயிட்டு உடனே திரும்ப முடியாது இல்லைங்களா. அப்போ ஒரு வாரம், ஒரு 10 நாள் அந்த மாதிரி ஒரு டைம் எடுக்கும்போது அப்ப கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த மீன்கள், அந்த மீன்கள் வந்து பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து செத்து போயிடும். அப்ப திரும்ப கரைக்கு வந்து அந்த மீன்கள்லாம் விற்கும் பொழுது ஜப்பானிய மக்கள் அந்த மீனை சாப்பிடும்போது அவங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா ஏற்கனவே மீன்கள் வந்து செத்து அந்த படகுல வந்து இருக்கிறதுனால ஒரு புது மீன் சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, சரி இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் படகுல வந்து நம்ம கொண்டு போகலாம். சின்ன படகு அப்படிங்கும் போது உள்ள போயிட்டு திரும்ப வரதுக்கு டைம் ஆகுது. அப்போ எனக்கு கொஞ்சம் மோட்டார் வச்ச மாதிரியான படகு இருக்கு, இல்ல லான்ச் மாதிரியான ஒரு படகு எடுத்துட்டு நம்ம டீப்பா கடலுக்குள்ள போயிட்டு அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
பட் அப்படி பார்த்தாலுமே கடலுக்கு டீப்பா உள்ளுக்குள்ள போகும்பொழுது ரொம்ப டிஸ்டன்ஸ் தாண்டி போகும்போது அவங்க ரிட்டர்ன் வரத்துக்கு எப்படியும் மினிமம் ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்கு ஏற்படுது. அந்த ஒரு வாரம் அவங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள அந்த மீன்கள்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, படகுல வந்து ஃப்ரீசர் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் பெட்டி மாதிரி இருக்கக்கூடியது. சரி, கடல்ல மீனை பிடிச்சு என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல போட்டு திரும்ப வந்து கடலுக்கு வந்தாங்க. இப்போ அவங்க என்ன நினைச்சது என்னன்னா, ஒரு 7 நாள் ஆனா கூட சரி, இல்லை ஒரு 10 நாள் ஆனா கூட சரி, இப்போ மீன்கள்லாம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே கடலுக்குள்ள போயிட்டு திரும்ப வராங்களோ, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அதுக்கு வந்து இந்த பவர் சப்ளை அந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த கூலிங் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஐஸ் பார்லாம் எடுத்து உள்ள போட்டிருந்தா கூட, பட் ஐஸ் பாரும் என்னன்னா மேபி ஒரு நாள் வரைக்கும் தான் அது தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேல வந்து அந்த ஐஸ் பாக்ஸ்னால தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப என்னாச்சு, திரும்ப நேச்சுரலான எந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அந்த கிளைமேட்டுக்கு மாறும்போது திரும்ப அந்த மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இல்லாம இருந்தது. ஸோ ஃப்ரீசர் பாக்ஸ் போட்டுமே அவங்க எதிர்பார்த்த அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அந்த ஃப்ரோசன் ஃபிஷ் கொண்டு வரும்போது என்னாச்சு, மக்கள்கிட்ட வந்து அது பெரிய ஒரு வரவேற்பு இல்லை. வரவேற்பு இல்லை அப்படின்னா பெரிய ஒரு விலை கொடுத்து யாரும் வாங்கறதுக்கு வந்து தயாரா இல்லை. அந்த மீன்கள் வந்து அந்த அந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அந்த டேஸ்ட் வந்து அந்த மீன்கள்ல இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி இப்போ நீண்ட தூரம் கடலுக்குள்ள போயிட்டு மீனை பிடிச்சு திரும்ப வந்தாலுமே அந்த டேஸ்ட் வந்து கொடுக்க முடியல. ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சாங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு அதை பதப்படுத்தி கொண்டு வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. அப்படியுமே அந்த டேஸ்ட் இல்லை. ஏன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் அப்படிங்கும் போது அதுக்கான சமைக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து பெருசா வரல. அடுத்தது பண்ணாங்க, சரி நம்ம இப்போ வந்து எல்லா படகுலையுமே ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து போடலாம். இப்போ இந்த டேங்க் போடும்போது டேங்க்ல வந்து தண்ணி ரொப்பி இந்த பிடிக்கக்கூடிய மீனை வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கடலுக்குள்ள போயிட்டு திரும்ப கரைக்கு வர வரைக்கும் என்ன ஆகும், அந்த மீன் வந்து கடல்ல இருக்கிற மாதிரி இந்த தண்ணிக்குள்ள வந்து சுத்திட்டு இருக்கும். அப்ப மீன்கள் வந்து உயிரோட இருக்கும். அப்ப நமக்கு அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. பட் உண்மையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மீன் தொட்டிகள் வந்து எல்லா படகுலையுமே கப்பல்லையுமே இருந்தால் கூட, பட் இந்த மீன்கள் என்ன கொஞ்ச நேரம் அது உள்ள சுத்தும். அப்ப அதுலயே அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அதை சுத்தி 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 அது மாதிரி ஒரு ஓஞ்சி போயிடுச்சு. ஓஞ்சி போகும்போது மீன்கள் எல்லாமே உயிரோட தான் இருந்தது. ஆனா உயிரோட இருந்தாலும் அந்த மீன்களுக்குள்ள இந்த உயிரோட்டம் இல்லாததுனால அந்த மீன்கள்ல இருந்து ஒரு பெரிய டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு அழுகி போன மீன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷா வந்து கொண்டு வரணும். அப்போ மீன்கள் உயிரோட இருக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாங்க. பட் அதுவுமே அவங்களுக்கு வந்து செட் ஆகல. ஸோ என்னென்னவோ முயற்சிகள் வந்து எடுத்து பார்த்தாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே ஜப்பானிய மக்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ரைட். இந்த கதையில இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஜப்பானிய மக்கள் இந்த ஃபிஷ் சாப்பிடணுங்கிற ஆசையை எப்படி நிறைவேற்றினாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மீன்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ரைட். இப்போ இந்த கேள்வி வந்து உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நீங்க ஒரு கன்சல்டன்டா இருந்தால் ஜப்பானிய மக்களுக்கு நீங்க என்ன அறிவுரை நீங்க கொடுப்பீங்க, ஆர் என்ன ஒரு பிளான் நீங்க கொடுத்தீங்கன்னா சோ தட் ஜப்பானிய மக்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த மீன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். உங்களுடைய திங்கிங் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ ஜப்பானிய மக்களுக்கு என்ன கிடைக்கணும், மீன்கள் வந்து கடல்ல இருந்து டைரக்டா அப்படியே பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டா என்ன மாதிரி ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னைக்கு நாளைக்கு செஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி முன்னாடி வைக்கிறேன். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம், ஆர் உங்க மூளைக்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜப்பானியர்கள் இந்த குறையை வந்து எப்படி தீர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ யோசிக்க ஆரம்பிங்க. ரைட். ஏன்னா இதுதான் இன்னைக்கு லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலையை தூங்குறோம், அதுல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறோம். ஒன்ஸ் அதுல முன்னேற ஆரம்பிச்ச பிறகு சோர்ந்து போயிடுறோம். இப்போ ஒரு படிப்பு அப்படிங்கும் போது என்ன ஆகுது, ஒரு காலேஜ் போகணும்னு பார்க்குறோம். சரி, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 12th, ஸோ 12th வந்து நம்ம வாங்கக்கூடிய மார்க்ஸ் தான் அடுத்து நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன போகிறோமோ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணக்கூடியது. ஒரு இன்ஜினியரிங் போகணும், இல்லை ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு லாயருக்கு வந்து படிக்கணும்.
எத்தனையோ படிப்புகள் இது எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள வந்து எக்யூப் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 12வது படிக்கும்போதே வந்து நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான் அடுத்த ப்ரொஃபஷனலா நம்மளால போய் சேர முடியும். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இந்த இடத்துல நல்லா இருக்கு. ஸோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றோம். ஸோ ஸ்கோர் பண்ணிட்டு காலேஜ் ஜாயின் பண்றோம். நமக்கு விரும்பின இடத்தையே நமக்கு வந்து சீட் கிடைக்குது. சரி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேஷன் என்ன ஆயிடுச்சு? அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்ஜினியரிங் சேரணும், டாக்டர் சேரணும், இல்ல லா படிக்கணும், இல்ல ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி படிக்கணும், ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணுமா? அப்ப ஐடி ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம படிக்கணும். இது எல்லாமே அடுத்து தொடர்ந்து நம்ம படிக்கணும், நம்ம கேரியர் நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒன்ஸ் அது அடைஞ்ச பிறகு என்ன ஆயிடுறோம்? ஸ்லோ டவுன் ஆயிரும். ஏன் ஸ்லோ டவுன் ஆகுறோம்? பிகாஸ் நமக்கு வேண்டியது என்ன? அந்த படிப்பு படிக்கணும். அந்த படிப்பு படிக்கிறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டோம். எதுக்காக படிக்கிறோம்? எதுக்காக ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? பிகாஸ் நம்ம லைஃப்ல ஒரு நல்ல இன்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த பிளானிங் அந்த நேரத்துல நமக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்ல. அப்ப நம்மளுடைய தேவை அந்த இடத்துல பூர்த்தி ஆன உடனே நம்ம திரும்ப ஸ்லோ டவுன் ஆயிரும். ஒன்ஸ் ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சோமா, அடுத்தது வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடுது. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம், நிறைய பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் வேணும், என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எப்படி நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் செட்டப் நம்ம கொண்டு வர போறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்றோம். ஒன்ஸ் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும். இப்போ லைக் ஒரு ஹோட்டலே திறக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு ஹோட்டல் திறக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்றோம். ஒன்ஸ் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஓரளவுக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா, அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன். ரைட், ஓகே, இப்போ பிசினஸ் செட் பண்ணிட்டோம், பிசினஸ் இப்போ ரெகுலரா நல்லா போயிட்டு இருக்கு. அதோட அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சு போகும். பணம் பணத்தோட சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப பணம் பணத்தோட சேரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பணம் பார்த்தவங்க அதோட இந்த ஆசையை அவங்க நிறுத்திக்கிறது இல்ல. மேலும் எப்படி பணம் பண்ணணும், மேலும் எப்படி பணம் பண்ணணும்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். உங்க ஹோட்டல் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உங்க பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் வந்து திறப்பாங்க. காம்படிஷன். அவங்க என்ன பார்த்தாங்க? நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்த்தாங்க. அப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்த்த உடனே அவங்களும் அதே மாடல் நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் திறப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பேருமே யாருமே அங்க பிழைக்க முடியாது. இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம். யாருக்கு திறமை இருக்கோ, யாரால துணிஞ்சு வேலை செய்ய முடியுதோ அவங்க மட்டும் தான் இன்னைக்கு சர்வை பண்ண முடியும். உண்மையா இல்லைங்களா? எஸ், டெஃபினட்டா இந்த சிச்சுவேஷனுக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய ஆர்வம் ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் தான் இருக்கு. ஒன்ஸ் அது அடைஞ்ச பிறகு என்ன ஆயிடும்? திரும்ப நம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். நிறைய கடன்கள் இருக்கா? அந்த கடன்கள் அடைக்கிற வரைக்கும் நம்ம வேகமா ஓடுறோம். சரி, ஒன்ஸ் அந்த கடன் நம்ம அடைச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அதான் கடன் தான் முடிஞ்சு போச்சே. இன்னைக்கு நமக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் இல்ல. இனிமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டான லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம். அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலுமே அதுல இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெஸ்டேஜ் வியாபாரத்திலுமே நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். சில பேர் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வேகமாக முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ஆமை முயல் கதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த முயல் என்ன பண்ணுச்சு? ஒரு அனாலிசிஸ், ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுச்சு. அனாலிசிஸ் பண்ணும்பொழுது ரைட், ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த விதத்தையுமே நம்ம தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஃபினிஷ் பாயிண்ட் வரைக்கும் வேகமா ஓடி போய் அது ஜெயிச்சு. அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் அந்த கதையில நம்ம அடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ ஆமை தோத்ததுனால ஆமை நிக்கல. ஆமை என்ன பண்ணுச்சு? நம்மளும் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அடுத்து வேற ஒரு ட்ராக் வந்து செட் பண்ணிச்சு. அந்த ட்ராக்கை செட் பண்ணி அந்த போட்டியில வந்து ஆமை வந்து ஜெயிச்சு. அதோட நின்னுச்சா? இல்ல. திரும்ப என்ன பண்ணுச்சு? ரைட், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ரேஸ்ல எல்லாருமே நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ரேஸ் வச்சு 2 பேருமே ஜெயிச்சாங்க. ஆமை முயல் 2மே ஜெயிச்சு. இந்த கதையை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அப்ப நம்மளுடைய அந்த ஆர்வம், ஆசைகள் இதெல்லாம் ஒன்ஸ் அதை அடையிற வரைக்கும் தான் இருக்கும். அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதோட குறைஞ்சு போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய புது பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரான்ஸ்லயே இன்னைக்கு வந்து டெஃபினட்டா ஒரு 10-12,000 ரூபாய் பண்ண முடியும். பட் அந்த 10-12,000 ரூபாய் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற உழைப்பு வந்து நம்ம போடணும்.
டீம் பில்டிங் போனஸ் கூடுதலாக 2%. அந்த கூடுதலான 2% நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னொரு 600 பிவி, அந்த கூடுதலான ஒரு உழைப்பு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரான்ஸ்ல ஒரு 10-12,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம போடக்கூடிய எஃபர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு இந்த பிரான்ஸ் லெவல்ஸ், இந்த பிரான்ஸ் குவாலிஃபயர்ஸ் எத்தனை பிரான்ஸ் வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு லெவல்ஸுமே. இந்த புது பிளானோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே எவ்வளோ நிறைய பேர் குவாலிஃபை ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிறவங்களும் குவாலிஃபை ஆகும். இப்போ நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன, நான் எதுக்கு நான் உழைக்கணும், நான் உழைச்சா நான் சம்பாதிச்சா என் மேலே இருக்கிறவங்க அப்ளைன்ஸ் வந்து அவங்க சம்பாதிப்பாங்க, அப்ளைன்ஸ் சம்பாதிக்க கூடாது, அப்போ நானும் உழைக்க கூடாது, நானும் வாங்க மாட்டேன், மேலே இருக்கிறவங்க சம்பாதிக்க கூட மாட்டேன். இது பிராக்டிகலா நடக்குதா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. எஸ், நிச்சயமா அது நடக்குது. அப்போ நம்ம எதை நோக்கி போறோம்னா காம்படிஷனை மட்டும்தான் நம்ம நோக்கி போறோம். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம வச்சிருக்கோம். அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம என்ன செய்யுமோ அதை தாண்டி வேற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிரான்ஸ்ல அடுத்து சில்வர், அடுத்து கோல்டு, அடுத்து ஸ்டார், நம்ம லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு தகுந்தாற் போல வருமானத்தை பார்க்க முடியும். ஸ்டார் லெவல்லே இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பார்க்க முடியும். ஆனா வெஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், 1 இயர் 1 lakh கிரவுண்ட் டைரக்டர், அது இப்ப ஸ்டார்லயே பண்ண முடியும். ஸ்டார்லயே இப்ப பண்ணணும் அப்படின்னா அதற்கு நமக்கு நல்ல லேர்னிங் வேணும், நாலேஜ் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும், அது நம்மளுடைய ஒர்க் வந்து ஒரு கரெக்டான பாத்ல வந்து போயிட்டு இருக்கணும். திடீர்னு கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பணம் யாரோ ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? திடீர்னு அவ்வளவு பெரிய பணத்தை பார்க்கும்போது அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஆர் அந்த பணத்தை வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், ஆர் ஃபியூச்சருக்கு வந்து எப்படி அந்த பணத்தை வந்து நம்ம திரும்ப அந்த பணம் திரும்ப வந்து க்ரோ ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். மோஸ்ட்லி என்ன ஆகும், திடீர்னு இந்த மாதிரி பணம் வரும்பொழுது அவங்க இந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, அதான் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அப்ப நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீய பழக்கங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு அடிக்ஷன் ஆகி பணம் வளர்க்கறதை விட்டு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பணம் ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போகக்கூடியது. ஏன்னா இந்த விளைவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிகாஸ் அந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கல, அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி அந்த பணம் வந்தது, நம்ம உழைச்சி அந்த பணம் வந்திருக்கும் போது ஒரு பணத்தையும் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு பார்ப்போம், விரயம் பண்ண மாட்டோம். திடீர்னு ஒரு பணம் வரும்போது என்ன ஆயிடுது, அதை வந்து அதோட மதிப்பு, அதோட பெருமை அப்படிங்கிறது உணராமல் அந்த பணத்தை வேகமாக காலி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. So, ரான் ஹப்பர்ட் 1950s ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி பணம், அதாவது ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், அந்த பணம் எப்படி நமக்கு வந்து மேலும் நம்ம லைஃப்பை அமைச்சு கொடுக்கணும். ஸோ இதை பத்தின ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வல்லுனர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரான் ஹப்பர்ட். அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜப்பானிய மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதன் எப்போ முன்னேற ஆரம்பிக்கிறான் அப்படின்னா எப்போ சவால்களை எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அந்த மனிதனால முன்னேற்றம் அடைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு சவால்களை நம்ம எதிர்கொள்றோம், அந்த சவால்களை நம்ம சால்வ் பண்றோமோ அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுக்கு நம்ம ஒரு புத்திசாலித்தனமாக புத்தி கூர்மையோட நம்மளுடைய காம்படிஷன் இருந்தாலும் சரி, நம்மளுடைய தனித்திறமைகள் என்னங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் சவால்கள் வந்தாலுமே அதை ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஒன்ஸ் படிப்படியாக ஒரு வரக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் இதை நம்ம துணிஞ்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு என்ன ஆயிடும், நமக்கு ஒரு கைவந்த கலையாக மாறிடும். அதை தாண்டி வேற எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே ஈஸியா நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும். அதனாலதான் என்ன சொல்றோம், ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ. ஃபாலோ அப் அப்படிங்கும்போது என்ன,
நம்ம மேல அப்ளைன்ஸ், மேல ஒரு குரு, ஒரு மென்டார். இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பிசினஸ்ல. பிகாஸ் நமக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஏற்கனவே இந்த சவால்களை அவங்க சந்திச்சு தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம ப்ராப்பரா ஒரு சஜஷன்ஸ் வந்து நம்ம கேட்கும் பொழுது, அப்ப நம்ம டீமுக்குள்ள இருக்கக்கூடிய சவால்களை நம்மளால ஈஸியா எதிர்கொள்ள முடியும். ஒரு டைமும் நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமா, அப்ப அதற்கு பலவிதமான சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி இருக்கு, வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு பாஷ் கார் இருக்கு இல்லையா, அந்த பாஷ் கார் கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அந்த காரை வந்து தயாரிச்சிட்டாங்க. எல்லா ஃபியூச்சர்ஸ் வேர்ல்ட்ல எந்த கார்லயுமே இல்லாத அளவுக்கு அந்த கார்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஃபியூச்சர்ஸோட அதை உருவாக்குனாங்க. இப்ப இந்த காரை வந்து ஒர்க் ஷாப்ல இருந்து என்ன பண்ணும், ஷோரூமுக்கு கொண்டு போகணும். மக்களுக்கு மட்டும் இந்த டிஸ்பிளே வந்து காமிக்கணும். அப்ப ஒரு அட்ராக்ஷன், ஆர்வத்தை வந்து தூண்டணும். அப்ப நிறைய பேர் இந்த கார் வாங்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இந்த கார் எல்லாமே தயாரிச்சு முடிச்சாங்க. இப்ப ஒர்க் ஷாப்ல இருந்து காரை வந்து வெளியில கொண்டு வரணும். வெளியில வரும்போது அப்பதான் யோசிச்சாங்க என்ன அப்படின்னா, அந்த எக்ஸிட் கேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எக்ஸிட் கேட்டோட ஹைட்டு காரை விட ஒரு அடி சின்னதா இருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காரை உருவாக்குனாங்க. ஆனா அந்த காரை வெளில எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற வழியை வந்து அவங்க யோசிக்கல. நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர வச்சாங்க. ஒவ்வொருத்தரா உட்காந்து யோசிக்கிறாங்க, இந்த காரை இப்போ எப்படி வெளில கொண்டு போறது அப்படின்னு. சில பேர் என்ன ஐடியா கொடுத்தேன்னா, நம்ம காரோட அந்த ரூஃப் இருக்குல்ல, ரூஃபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு காரை வெளில கொண்டு போயிடுவோம், திரும்ப வந்து ரூஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஏற்கனவே இது என்ன, மிஷின் அசம்பிளி. ஸோ ரோபோட்ஸ் தான் வந்து இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கு. இப்போ இந்த காரை வந்து திரும்ப டாப் வந்து ஓப்பன் பண்ணி திரும்ப வெளியில கொண்டு போயிட்டு ரீஅசம்பிள் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அப்போ ஒரு அட்ராக்ஷன் வந்து கொடுக்காது. சில பேர் நினைச்சாங்க, ஓகே அந்த எக்ஸிட் கேட் இருக்குல்லையே, அந்த டோர், அந்த ஷட்டர், ஸோ இந்த ஷட்டர் வந்து உடச்சி எடுத்துடலாம், உடச்சி எடுத்துட்டு கார் வெளில போனதுக்கு திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் கொடுத்தாங்க. இப்போ அந்த எக்ஸிட் கேட்டை அந்த ஷட்டர்ஸ் எல்லாம் உடச்சி திரும்ப போனோம் அப்படின்னா திரும்ப அந்த லுக்கு கிடைக்காது இல்லையா. அந்த ஒர்க் ஷாப்க்கு இன்னொரு கூடுதலாக ஒரு செலவு ஏற்படும். என்னென்னவோ ஐடியாஸ் கொடுத்து பாக்குறாங்க, என்னென்னவோ யோசிக்கிறாங்க, எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. இப்ப காரை ரெடி பண்ணி வச்சாச்சு, ஆனா காரை வெளில கொண்டு வர முடியல. அப்ப அது ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல வராரு. இந்த ஹவுஸ் கீப்பிங் ஆள் வந்து மத்தவங்க எல்லாம் மதிப்பாங்களா, மதிக்க மாட்டாங்க. இவரு போய் கேட்கவும் முடியாது, என்ன பிரச்சனை, நான் ஏதாவது ஐடியா கொடுக்கலாமான்னு கேட்கவும் முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, இந்த சூழ்நிலை என்னங்கிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவரு ஒரே ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்தாரு. என்னன்னா, 4 டயர்லயும் காத்தை பிடுங்கி விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு, என்னன்னா வீலெல்லாம் கட்டிடுங்க. எல்லா வீலையும் சரி, வீலை கட்டிட்டு காரை எப்படி வெளில கொண்டு வருது, கார் எப்படி மூவ் ஆகும். அப்படியே வேற ஏதாவது ஒரு ட்ராலி மாதிரி ஏதோ ஒரு சம் அரேஞ்ச்மெண்ட்டை ஹைட்ராலிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல அந்த காரை வச்சு மூவ் பண்ணா கூட அகைன் திரும்ப என்ன ஆகும், ஹைட்டு ப்ராப்ளம் ஆயிடும். அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் கொடுத்தாரு. காரு 4 டயர்ல காத்தை பிடிங்கி விட்டுருங்க, காரை வெளில கொண்டு வந்து திரும்ப இன்ஃபிளேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதை ட்ரை பண்ணாங்க. எஸ், அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகுது, நம்ம காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு நூல் வந்து முடிச்சு விழுந்து அதை அழுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மூளையை போட்டு பயங்கரமா கசக்கிறோம். சிம்பிளான சொல்யூஷன் அந்த இடத்துல தேவைப்படும். ஆனா நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்கும் போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளால கிளியரா அறைவாக முடியாமல் போகுது. அப்ப சின்ன சின்ன சொல்யூஷன்ஸை நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அதை கம்ப்ளீட்டா முழுமையாக என்ஜாய் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ஃபிளைட்ல போயிருக்கீங்க. ஸோ ஃபிளைட்ல போன அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஃபிளைட்டு அந்த டோட்டல் ஜேர்னியை வந்து கற்பனை பண்ணி பாருங்க. முதல்ல என்ன ஆகும், கீழே வந்து ஒரு ஒரு டிராக்டர் ஒரு ஒரு வாகனத்து மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிளைட்டை வந்து ரிவர்ஸ்ல கொண்டு போவாங்க. ஸோ ரிவர்ஸ்ல ஒன்ஸ் அந்த ஓடுகளம் அந்த இடத்துல கரெக்டா வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்லோவா மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மெல்லமா மூவ் ஆகுது. போய் ரன்வேல போயிட்டு ஹால் பண்றாங்க. ஸோ ரன்வேல போய் நின்றுட்டு திரும்பவும் எல்லா சிக்னல்ஸ் சைன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டவர்ல இருந்து வந்து அவங்களுக்கு சிக்னல் கிடைச்ச உடனே
600 700 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல பிளேன் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அனுபவப்பட்டிருக்கீங்களா? எஸ். திடீர்னு நமக்கு ஒரு ப்ரெஷர் தட தட தடன்ட்டு அந்த ரன்வேல வந்து இந்த ஃபிளைட் வந்து அந்த ஸ்பீட்ல வந்து ஓட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நமக்கு ஜாலியா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கும். இவ்வளவு ஸ்பீட்ல அது கிளம்புதே அப்படின்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணும், ஃபிளைட் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகும். அந்த 600 மைல் பர் ஹவர் அந்த ஸ்பீட்ல அந்த ரன்வேல அந்த ஃபிளைட் ஓடும் பொழுது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ள ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த ப்ரெஷர் எந்த இடத்துல அப்ளை ஆகும்னா அந்த ஃபிளைட் கரெக்டா டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த இடத்துல பூமியில அந்த ப்ரெஷர் வந்து அடிக்கும். ஏன்னா ஃபிளைட் எப்படி மேல எழும்பணும், மேல எழும்புறதுக்கு அந்த ப்ரெஷர் கீழே அடிக்கும் போது அந்த ப்ரெஷர்ல அப்படியே ஃபிளைட் மேல இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேருந்து அப்படியே ஒரு இன்க்ளைன்டு ஸ்டேஜ்ல மேல போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஒரு 30,000 40,000 அடி வர வரைக்கும் அந்த ஃபிளைட் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல திரும்பி திரும்ப இன்க்ளைண்டா மேல போய் ஒன்ஸ் ஒரு ஹைட் ரீச் ஆன பிறகு என்ன ஆயிடும், அப்புறம் ஸ்டெடியா போக ஆரம்பிக்கும். நம்ம ஃபிளைட் உள்ள இருந்து வெளில பார்த்தோம் அப்படின்னா ஃபிளைட் நகராத மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கு. மேகங்கள்லாம் அப்படியே பக்கத்துல இருந்து வந்து போற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். உண்மையிலேயே ஃபிளைட் அதே ஸ்பீட்ல தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த ரிலேட்டிவ் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், ரிலேட்டிவ் தேரி. அப்ப நமக்கு அந்த ஃபிளைட் மூவ் ஆகிற மாதிரி நம்ம உணர்றது இல்லை. ஸோ ஒன்ஸ் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ஃபிளைட் மேல அப்படியே ஒரே ஸ்பீட்ல ஒரே மாதிரி அது போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் அந்த குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் வரத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி என்ன ஆகும்னா ஃபிளைட் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் கரெக்டா லேண்ட் ஆகக்கூடிய அடுத்த ஊர்ல இருக்கக்கூடிய ரன்வே டச் பண்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே இறங்கி இந்த ரன்வேல லேண்டிங் வீல் ஓப்பன் ஆகும். லேண்டிங் வீல் ஓப்பன் ஆன உடனே இந்த லேண்டிங் வீல் டச் ஆன உடனே திரும்ப அதே ஃபோர்ஸ் இந்த 600 மைல் ஸ்பீட்ல வந்து லேண்ட்ல டச் ஆகுது பாத்தீங்களா, டக்குன்னு அந்த பிரேக்ஸ் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஸ்லோ ஸ்பீடு கொண்டு வந்து அப்புறம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஒரு ஃபிளைட்ல போன ஒரு அனுபவம் கிடைக்குதுங்களா? நம்ம லைஃப்ல வெஸ்டீஜ் பிசினஸ்லயும் இதே தான் நடந்துட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா டாக்ஸிங் அப்படிங்கிறது என்ன, அந்த ரன்வேல ஸ்லோவா போகுது பாத்தீங்களா, அதுதான் டாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டீஜ் வியாபாரத்துக்குள்ள வந்து 5%, 8%, 10%, 11% இந்த பர்சன்டேஜ் தான் டாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸிங். ஸோ நம்ம மெல்லமா அடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வருது, இந்த 11% பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2000 பிவி சைடு வால்யூம் மெயின்டைன் பண்ணும்போது ஒரு குவாலிஃபைட் பிரான்ஸ் டைரக்டர் போனஸ், அது தவிர டீம் பில்டிங் போனஸ், இன்னொரு 500 பிவி எக்ஸ்ட்ரா நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம டேக் ஆஃப் ஆகும். ஒரு பிரான்ஸ் வந்தாச்சு, பிரான்ஸ் வந்ததுல இருந்து நம்ம டேக் ஆஃப் ஆகிறோம். இந்த பாயிண்ட் ஃபிளைட்டுக்குமே ஒன்ஸ் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுல இருந்து எப்போ டேக் ஆஃப் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லணும்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னா ஒன்ஸ் ஃபிளைட் திரும்ப மேல ஏற ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல ஃபிளைட் திரும்ப கீழே இறங்கவும் முடியாது. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தா கூட ஃபிளைட் மேல ஏறின பிறகுதான் திரும்ப கீழே இறங்க முடியும். இந்த பாயிண்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ வெஸ்டீஜ் பிசினஸ்லயும் அதே தான். ஒன்ஸ் ஆர்வத்தோட உள்ளுக்குள்ள வராங்க, வந்து இந்த வியாபாரத்தை நம்ம முழுமையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அந்த டாக்ஸிங் ஸ்டேஜில் வந்து 11% முடிச்சு அடுத்து பிரான்ஸ் டைரக்டா உருவாராங்க. பிரான்ஸு, சில்வரு, கோல்டு, ஸ்டாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் கிரவுன், இந்த பிளாட்டிங் ஒரு கரெக்டான ஒரு லெவல்ல போய் இந்த ஃபிளைட் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்போ ஒரு கிரவுன் லெவல் ரீச் ஆகிற வரைக்கும் ஸ்டெடியா முன்னேறிக்கிட்டே வராங்க. ஒன்ஸ் ஒரு கிரவுன் லெவல் வந்த பிறகு கொஞ்ச காலம் அந்த ஸ்டேஜ்லயே இருக்காங்க. அதுக்கப்புறம் டீமோட ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, டீம் கூட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது, டீம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அப்ப எப்படி ஃபிளைட் திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்குதோ அதே போல இன்கமும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப டிராப் ஆக ஆரம்பிக்குது. டீம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிராப் ஆகிறதுதான் நமக்கு முக்கியமான ஒரு கன்சர்ன். இது டிராப் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணும்? இது கிரவுன் அப்படிங்கிறது மேபி இப்ப நீங்க ஒரு பிரான்ஸ் ஆயிட்டீங்க, பிரான்ஸ் அடுத்து நீங்க சில்வர் மூவ் பண்ணிட்டீங்க, ஃபிளைட் இப்ப வந்து மேல போற மாதிரி. சில்வர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? சில்வர்லயே நிக்க கூடாது. சில்வர்லயே அப்படி நின்றுட்டே இருந்தோம், 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு, சில்வர்லயே நிக்கிறோமா, என்ன ஆட்டோமேட்டிக்கா இன்கம் கீழே விழ ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் யோசிக்கவே இல்லை. அப்ப அது கீழே விழாம இருக்கணுமா,
சில்வருக்கு அடுத்து என்ன பண்ணணும், கோல்டு வந்து மூவ் பண்ணணும். நம்ம பிளான்லயே தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 6 654 6543 65432 65431 அந்த 5 லெவல். அப்போ அடுத்த லெவல் இன்கம் வேணும், அடுத்த லெவல் எல்ஓபி வாங்கணும் அப்படின்னா அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்ணி போகணும். ஸோ இந்த இன்கம் ஜெனரேஷன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன மூவ் பண்ணி போகணுங்கிற தாட் ப்ராசஸ் நம்ம ஒரு கரண்ட் லெவல் இருக்கும்போதே நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அது பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் போயிட்டு அது கோல்டோ, ஸ்டாரோ, டைமண்டோ, க்ரௌனோ அந்த லெவல் போயிட்டு கீழே நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டடி பண்ணிட்டோமா, ஸ்டடி பண்ண பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். விட்ல முதல்ல ஒர்க் பண்ணணும், அப்புறம் டெப்த்ல ஒர்க் பண்ணணும், திரும்ப விட்ல ஒர்க் பண்ணணும், டெப்த்ல ஒர்க் பண்ணணும், விட்ல ஒர்க் பண்ணணும், டெப்த்ல ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் விட்ல கரெக்டா 6 லைன் ஒர்க் அவுட் பண்ணி அமைச்சிட்டோமா, அப்போ டெப்த்ல இறங்கி வேலை செய்யணும். எல்லா லைன்ஸையும் குவாலிஃபைட் லைன்ஸா மாற்றணும், எல்லா லைன்ஸ்லையுமே எல்ஓபி பார்க்க ஆரம்பிக்கணும். இதை கரெக்டா நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் திரும்ப டிராப் ஆகாது, நம்ம அடுத்து மேல மேல முன்னேற்றிருக்க முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம். ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையான விஷயம். பிகாஸ் சதீஷ் சார், கிருஷ்ணகுமார் சார் இன்னைக்கு டபுள் க்ரௌன் இந்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஆவரேஜா 8 lakhs பிளஸ் இன்கம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா பிகாஸ் அந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் அவங்க பண்ணாங்க. ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் அவங்களால முன்னேறி மேலே போக முடிஞ்சது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. ரைட், ஸோ சில பேர் வந்து படகுலயே மீன் தொட்டியோட இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும்போது மீன் இன்னும் சர்வைவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ சீ வாட்டரை டேங்க்ல ஃபில்அப் பண்ணி போட்டிருக்காங்க. தூண்டில் வளைவு அமைக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஃபிஷரிஸ் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபைன், குட். படகுலயே சமையல் செய்து சாப்பிடும் வசதியை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்திருக்காரு. கிரேட். ஸோ தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ரைட், இதுக்கான பதில் என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய சஜஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் இதை தாண்டியும் சில முக்கியமான ஒரு கட்டங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் அகைன் 5:30க்கு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரியோட நம்ம தொடர்ச்சியா நாளைக்கும் சந்திக்கிறோம். பட் நம்ம நிகழ்ச்சிக்கு நமக்கு இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்து நமக்கு நிறைய தகவல்கள் கொடுத்த நமக்கெல்லாம் விருப்பப்பட்ட நம்முடைய ஏஎஸ்எம் அசோக் சுந்தரராஜன் சாருக்கு நம்ம எல்லாரும் சார்பிலையும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட். சூப்பர் சூப்பர், அற்புதமான அந்த காலை வேலை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, நாளைக்கும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளஸ் அதோட சஸ்பென்ஷனோட சார் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். பட் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு விஷயம் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் மிஸ்டர் கண்ணன் கோயம்புத்தூர். ஓகேவா, அவருடைய பிறந்த நாள். ஓகேவா, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லிக்கலாம். பட் இது போக வேற யாருக்காவது பிறந்த நாள் இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம். ஓகேவா, வாழ்த்துக்களை எல்லாருடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே.